ஆத்ம சிந்தனைக்கு வழி. ஸ்லோகம் 407. இந்த உலகமாகிய கற்பனை மனதை வேறாக உடையது. மனது இல்லாவிட்டால் உலகம் எதுவும் இல்லை. ஆகையால் மனதை உள்ளே உறையும் பரமாத்மாவில் லயிக்கச் செய்வாயாக. ஸ்லோகம் 408. இன்னதென்று சொல்ல முடியாதபடி என்றும் விழிப்புடையதும் ஆனந்தம் ஒன்றே உருக்கொண்டதும் ஒப்பற்றதும் கரையில்லாத கடல் போன்றதும் என்றும் தலைகள் அற்றதும் ஆசையும் செயலும் அற்றதும் எல்லையற்ற ஆகாயம் போன்றதும் அவயவங்கள் அற்றதும் கற்பனைகளை கடந்ததுமான பரிபூர்ண பிரம்மத்தை ஞானி சமாதி நிலையில் ஹிருதயத்தில் சாக்ஷாத்கரிக்கின்றான். ஸ்லோகம் 409. காரண காரியங்கள் அற்றதும் கற்பனை கெட்டாத இயல்புடையதும் ஒரே படித்தானதும் ஒப்பற்றதும் ஐம்புலன் முதலானவற்றிற்கு எட்டாததும் வேத வாக்கினால் சித்திப்பதும் ஆகிய பரிபூர்ண பிரம்மத்தை ஞானி சமாதி நிலையில் ஹிருதயத்தில் சாக்ஷாத்கரிக்கின்றான். ஸ்லோகம் 410. மூப்பற்றதும் அழிவற்றதும் விகல்பங்கள் அற்றதும் நித்திய பொருள் வடிவானதும் அலையற்ற கடல் போன்றதும் நாம ரூபங்கள் அற்றதும் குணங்களால் ஏற்படும் மாறுதல்கள் அற்றதும் என்றும் உளதும் அமைதியே வடிவாகியதும் ஒன்றேயாகியதுமான பரிபூர்ண பிரம்மத்தை ஞானி சமாதி நிலையில் ஹிருதயத்தில் சாக்ஷாத்கரிக்கின்றான். ஸ்லோகம் 411. சமாதியில் ஆழ்ந்த மனத்தினனாய் உன்னுடைய ஸ்வரூபத்தில் அளவற்ற பெருமை வாய்ந்த ஆத்மாவை சாக்ஷாத்கரிப்பாயாக. முப்பிறவிகளின் வாசனையால் வாசனை வடிவாகிய தலையை அறுத்துவிட்டு புருஷப் பிறவி எய்தியதை விடாமுயற்சியால் பயனுள்ளதாகச் செய். ஸ்லோகம் 412. உபாதிகளெல்லாம் நீங்கியதும் கேவல இருப்பும் அறிவும் ஆனந்தமுமே வடிவாகியதும் இரண்டற்றதுமான பரமாத்மாவை உன்னுள்ளே உறைவதாக பாவனை செய்வாயாக. பிறவிச் சுழலில் மீண்டும் விழுவதற்கு உரியவனாக மாட்டாய். பிரவிற்த்தியால் சம்சாரத்தை தாண்ட முடியாது. அந்த வழியில் போகாமல் இருத்தலே விடுதலைக்கு வழி.